வணக்கம் நண்பர்களே. ஜிஎஸ்டியில் கைது, பிடிவாரண்ட் தேவையில்லை. செக்ஷன் 132 ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017ல ஒரு கேஸ் லாவோட இந்த பதிவை நம்ம பார்க்க போறோம். ஜிஎஸ்டியில தப்பு பண்ணா கைது இருக்குமா, அல்லது எந்த அனுமதியும் இல்லாம ஒரு நபரை கைது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் சொல்ல வருது. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இது உங்க வேலைக்கும், உங்க ப்ரொஃபஷனுக்கும், உங்க பிசினஸ்க்கும் உதவியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் குற்றத்தை பத்தி பார்ப்போம். ஜிஎஸ்டில என்ன ஒரு நபர் குற்றம் செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். கூட்ஸ் அல்லது சர்வீஸ் ஒருத்தருக்கு நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்க, சேல்ஸ் பண்ணிட்டீங்க, அல்லது ஒரு சர்வீஸ் ஒருத்தருக்கு பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணணும். அப்படி இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணாம நீங்க வேலை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு வேண்டிய பணத்தை உங்க அக்கௌண்ட்ல அல்லது உங்க கையில வாங்கிட்டீங்க அப்படின்னா அது குற்றமாக கருதப்படும். இது ஒரு சீரியஸ் அஃபென்ஸாகவே கருதப்படும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சப்ளையே பண்ணல, அதாவது நீங்க கூட்ஸை கொடுக்கவே இல்லை, சேல் பண்ணவே இல்லை, சர்வீஸ் இன்னொரு ஆளுக்கு நீங்க பண்ணவே இல்லை, ஆனா இன்வாய்ஸை ரைஸ் பண்ணிட்டீங்க. இது ஏமாற்றக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அதனால இந்த தப்ப யாராவது பண்ணுனா அதுவும் குற்றமாகவே சீரியஸ் அஃபென்ஸாகவே கருதப்படும். இது கிரிமினல் அஃபென்ஸ் அப்படிம்பாங்க. இது என்னன்னா ஃப்ராட் அல்லது ஃபேக் இன்வாய்ஸ் அல்லது போகஸ் இன்வாய்ஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இஷ்யூ பண்ணா அது சீரியஸ் அஃபென்ஸாக கருதப்பட்டு ஜிஎஸ்டியில் கைது நடவடிக்கை எடுக்க அதிக வாய்ப்பு உள்ளது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் நமக்கு ஒரு ஃபேக் இன்வாய்ஸ் கொடுத்துட்டாரு. நம்ம அவங்க கிட்ட எந்த ஒரு பர்ச்சேஸும் பண்ணல, எந்த ஒரு சர்வீஸும் நம்ம ரிசீவ் பண்ணல, ஆனா இன்வாய்ஸை மட்டும் ரிசீவ் பண்ணி நம்ம ரிட்டர்ன்ல காமிச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது இதுல என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி பண்ணும்போது அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்களுக்கு ஐடிசியோட எலிஜிபிலிட்டி அவங்க கிடைக்கும் நினைச்சு அந்த ஃபேக்கா எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்தா அதுல கிடைக்கிற ஐடிசி இன்னெலிஜிபிள் தான், அது சட்டவிரோதமான ஒண்ணுதான். இந்த மாதிரி நடவடிக்கையில ஈடுபடுறவங்களுக்கும் சீரியஸ் அஃபென்ஸாக கருதப்பட்டு குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டார் என்று சொல்லி அவரை